என்ன நடந்துச்சு சித்தப்பு? எப்படி பார்வை போச்சு? அது 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 வந்து ஆக்சிடென்ட்ல பார்வை போயிடுச்சு. ஆமா ஆமா ஆக்சிடென்ட்ல தான் பார்வை போச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்ல கை போகும், கால் போகும், இல்ல உடம்புல அடிபடும், சில நேரம் உயிர் கூட போகும். ஆனா இவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லையே, ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க? இல்லையே, சங்கரபாண்டிய பார்த்தா ஆக்சிடென்ட்னு நம்ப முடியலையே. ஆமா, நம்பவே முடியல. அது ஆக்சிடென்ட்னா அடிபடணுமா என்ன? பாத யாத்திரையா நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரில வந்த லாரிய கவனிக்காம நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேனா என்ன காப்பாத்துறதுக்காக சங்கரபாண்டி பள்ளத்துல விழுந்துட்டான். அந்த அதிர்ச்சியில கண் நரம்பெல்லாம் பாதிச்சு கண்ணு ரெண்டும் போச்சு. ஆமா நான் குப்புற விழுந்தேனா கண்ணுல கல்லு குத்திருச்சு. ஆமா, ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? எதிரில வந்தது லாரியா இல்ல வேற ஏதாவதா? லாரினா மணல் லாரியா? அது லோடோட வந்துச்சா இல்ல அன்லோடோட வந்துச்சா? ஏன் துர்கா, நான் பார்வையிலிருந்து உயிர் பழச்சு வந்திருக்கிறேன். இப்ப நீ இப்படி என்கொயரி பண்றதெல்லாம் நியாயமா? ஏ துர்கா, போதும் போதும், உன் விசாரணைய கொஞ்சம் நிப்பாட்டு. சங்கரபாண்டியே ஆக்சிடென்ட் ஆகி பார்வை பறி போன வருத்தத்துல இருக்கான். இவன் கிட்ட நீ இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருப்பியா? இவன் எப்படி சொல்லுவான்? இத பார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, வீடு. இங்க உன் போலீஸ் புத்தி எல்லாம் காட்டாதமா. சூர்யா, சங்கரபாண்டி முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி வை அவகிட்ட. சரிங்கம்மா. நீ வா. இந்த வீட்ல எல்லாருக்கும் பார்வை இருக்குது, எனக்கு மட்டும் பார்வை போச்சு. வாய மூடிட்டு போ. நல்லா இருப்பீங்களா? போ, போ. ஆவீங்களா? இப்படி போ. மாதாஜி. லெஃப்ட்ல போ. கண் பார்வை இல்ல. போ. எங்க உள்ள போ. போய் இடிச்சுக்க போறேன். கத்தாத. ஐயோ. எப்படி? அழாம வா. உட்காரு இப்படி. உட்கார வைங்க. உட்காரு. உட்காரு. இப்படி பிடிச்சு தள்ளுறீங்க. துர்கா, அம்மா சொன்னது கேட்டல. அவங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ண வேண்டாம். பார்த்து நடந்துக்கோ.